இன்னைக்கு இளைஞர்களோட வீரம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா கஞ்சா, மது, இந்த ரெண்டு விஷயத்துல தயவு செஞ்சு வெளில வா. நீ இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கிறனால இந்த அரசியல் கட்சியை உன்னை அசால்ட்டா கோர்ட்டுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்படுத்திருக்கு. இதுலதான் நீ தோக்குற. மதுதான். தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் வந்து இந்த மதுல இருந்து வெளியில வாங்க. இந்த சின்னோடப்பு மக்களுக்கு மட்டும் சொல்லலாம், ஒட்டுமொத்த தேவேந்திரோட வேளாளர்களுக்கு நான் சொல்றேன். ரீசெண்டா கூட நடக்கக்கூடிய படுகொலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சாதி ரீதியா பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் மதுவாலேயே படுகொலைகள் நடக்குது. மதுவில் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்து போய் வம்புழுக்கிற, அவன் ஒருத்தனை போய் நீ அடிக்கிற, அவன் வந்து அதை எடுத்து வெட்டுறான். இது ரொம்ப வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப பின்னடைவாகிட்டு இருக்குது. உன்னோட வீரம் மலிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா நீ இந்த ரெண்டு விஷயத்துல இதாகிற. இன்னைக்கு இந்த கூட்டத்திலே ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னா, ஒரு அரசியல் கட்சி நடந்துச்சுன்னா, ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து அந்த கட்சியில ஏழரை கூட்டுறானா அவங்களோட மனதில் மாறும். இங்க வேளா சமூக உறவுகளுக்கும் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஊர் குடும்பங்கள், காலாடிகள், ஊர் நாட்டாமை அனைவருக்கும் வந்து என்னோட மாலை வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து அண்ணன் வந்து இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த ஒரு ஊருக்காண்டி ஒவ்வொரு கிராமங்களாக சென்று வந்து அந்த ஊர் அந்த பழைய சொல்லி ஊர் குடும்ப முறைகள். இப்போ நானே என்னோட ஊரில், அதாவது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஒட்டாவட்டி பக்கத்தில் மணச்சேரின்றது என்னோட ஊர். அந்த ஊரில் நான் ஒரு குடும்பனாக இருக்கிறேன். ஸோ என்னோட ஊர் சார்பாக ஒரு குடும்பனாக வந்து நான் அதில் வந்து கலந்துருக்கேன். அதாவது நம்ம கட்சி இயக்கமாக வந்து நம்ம பிரிஞ்சிருக்கோம். முன்ன வந்து சங்கங்களாக இருந்துச்சு. அதனால ஒரு ஊரில் பாதிக்கப்பட்டால் அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைச்சிச்சு. அதனால அரசு நம்மளை கண்டு பயந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம கட்சியாக இயக்கமாக தனித்தனியாக இருக்கிறோம். அதனால இந்த அரசோ இந்த காவல்துறையோ நம்மளை கண்டு அஞ்சுறது கிடையாது. ஏன்னா இது நமக்குள்ள பிரிவினை வந்து ஏற்படுத்தி இருக்குது. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க எந்த கட்சியாக வேணாலும் இருங்க. அதான் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இல்லை அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் பயணிங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சமூகமாக ஒன்றிணைஞ்சு இந்த மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணுன்றதை இந்த மக்கள் வகையில் வந்து நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஊர் குடும்ப முறை, அதாவது இன்னைக்கு எப்படி காரியாப்பட்டியில இன்று, அதாவது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம ஒரு உறவுமுறையை ஒரு சங்கத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, இந்த தென் மாவட்டம் ஃபுல்லாவே அனைத்து ஊர்களிலேயும் சங்கங்களை உருவாக்குங்க. மீண்டும் வந்து உங்க ஊர்ல வந்து 10 பேர் சேர்ந்தாவது வந்து உங்களோட சங்கங்களை உருவாக்குங்க. சங்கங்களை உருவாக்குனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய 10 பேர் நாளைக்கு 20 பேராக மாறலாம், 20 பேர் 100ஆக மாறலாம். இப்படி மாறிச்சு அப்படின்னா வருகின்ற காலங்களில் அரசியல்ல நம்ம அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமா மாற முடியும். ஏன்னா தலைவர்கள் அவர்கள் அரசியல் இன்னைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கட்சியில இருப்பாங்க. அதே போல இயக்கங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆதரவு கொடுப்பாங்க. இது அது அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. ஆனால் சமூகமாக இந்த ஊருக்குள்ள போனா இந்த ஊர் கட்டமைப்பு இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும், நம்ம தேவேந்திரோட வேளாண் சமூகமும் இன்னைக்கு இந்த மதுரை மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடியவங்க நம்மளோட சங்கங்களை வந்து ஒருங்கிணைங்க. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பகுதியில் மேலூர் பகுதியில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை ஒருங்கிணைச்சு மேலூர் வட்டார தேவேந்திரோட வேளாண் சங்கம்ன்ற உருவாக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மக்களுக்காண்டி நீ அந்த பகுதியிலும் வந்து மக்களோட ஆதரவு தெரிவிக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் அதான் முயற்சி பண்ணப்படுறோம். ஸோ இந்த காணொலி வாயிலாவோ இங்கே வந்திருக்கக்கூடியவங்களோ நீங்கள் அந்தந்த இடத்துல தொடர்பு கொண்டு சொல்லுங்க, சரிங்களா? இங்கே இப்போ நிறைய இளைஞர்கள் இருப்பீங்க, அந்தந்த பகுதியில் உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, உங்களோட உறவினர் இருப்பாங்க. முடிஞ்ச மட்டும் எங்க ஊருக்கு நாங்கள் பாதிக்கப்படுறோம், நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா வந்து நில்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு பாதிக்கப்படும் போது இந்த சின்னோடப்பு கிராமம் வந்து அந்த களத்துல நிற்கும் அப்படின்றத உங்களுக்கு உறுதி விடுங்க. அதே போல இளைஞர்களுக்கு நான் சொல்றது, இன்னைக்கு இளைஞர்களோட வீரம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா கஞ்சா, மது, இந்த ரெண்டு விஷயத்துல தயவு செஞ்சு வெளில வா. நீ இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கிறனால இந்த அரசியல் கட்சியை உன்னை அசால்ட்டா கோர்ட்டுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமைப்படுத்திடுது. இதுலதான் நீ தோக்குற. உன்னோட வீரம் மலிஞ்சிருச்சு. என்ன காரணம்னா நீ இந்த ரெண்டு விஷயத்துல இதாகிற. இன்னைக்கு இந்த கூட்டத்திலே ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னா, ஒரு அரசியல் கட்சி நடந்துச்சுன்னா, ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து அந்த கட்சியில ஏழரை கூட்டுறானா உன்னோட மனதில் மாறும். இங்க வந்து நீ கூட்டத்தை கிளப்ப. தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் மதுவில் இருக்காதீங்க. ஏன்னா நம்ம சமூகம் இந்த இடத்துல பாதிக்கப்படுது. ஒவ்வொரு இடத்துல நாங்கள் களத்துல போய் நிற்கிறோம், அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நிகழ்வு பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட நடக்கக்கூடிய படுகொலைலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சாதி ரீதியாக பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் மதுவாலேயே படுகொலைகள் நடக்குது. மதுவில் என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த போய் வம்புழுக்கிற, அவன் ஒருத்தனை போய் நீ அடிக்கிற, அவன் வந்து அறுவடை எடுத்து வெட்டுறான். இது ரொம்ப வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப பின்னடைவாகிட்டு இருக்குது ஒவ்வொரு நடக்கூடிய நிகழ்வும். அதனால தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து இந்த மதுல இருந்து வெளில வாங்க. இன்னைக்கு எனக்கெல்லாம் எந்த பழக்கம் கிடையாது, நான் சுத்தமாகவே எனக்கு அந்த பழக்கம் கிடையாது எந்ததுமே. ஒவ்வொரு இளைஞரும் வாங்க. அப்படி என்னால முடியாது, நான் வந்து நான் குடிக்காம இருக்க முடியாதுங்கிற கொஞ்சம் கொஞ்சமா குறை. ஏன்னா உன்னோட ஆன்மீக விழாவில் நீ வந்து
ஒரு ஊர் குடும்பம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா என் ஊர்ல நான் சந்திச்சிருக்கேன் இந்த இதை வந்து. இப்போ என் ஊர் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து அந்த ஒரு நிகழ்வு வைக்கணும்னா, அது ஒரு திருவிழா கும்பிடணும்னா, அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் ஸ்டேஷனில் போய் எவ்வளோ நேரம் மணிக்கணக்கில் நாங்கள் ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம், அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எங்களை போன்ற நபர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இளைஞர்கள் திருவிழாவை தான் நம்ம குடிச்சிட்டு ஜாலியாக போகிறோன்ற சின்ன சின்ன பிரச்சனை, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு கூட வந்து அனுமதி கொடுக்க முடியும். ஊர்லேயே ஆளுல சண்டையை போட்டு ஏழரை கொடுப்பேன், இப்போ உங்களுக்கு அனுமதி கிடையாது, இந்த நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, வேணுமா நாடகம் வச்சுட்டு போ, ஏன்னா நாடகத்தில் எவனுமே வந்து பார்க்க மாட்டேன், அதனால நீ இது மட்டும் வச்சுக்க, வேற எந்த ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மதுதான். தயவு செஞ்சு நம்ம இளைஞர்கள் வந்து இந்த மதுல இருந்து வெளியில வாங்க. இந்த சின்னோடக்கு மக்களுக்கு மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்த தேவேந்திரோட வேளாளருக்கு நான் சொல்றேன். அதனால இந்த சின்னோடக்கு மக்களுக்காண்டி அனைத்து கிராமங்களையும் பேசுங்க. இங்க இருக்கக்கூடியவங்க, இங்க பார்க்கக்கூடியவங்க, உங்களோட நட்பற்றத்துல எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு எப்படி வந்து காரியாப்பட்டியில வந்து ஒரு சங்கம் உருவாச்சோ அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து சங்கங்கள் உருவாகணும். இந்த மக்களுக்காண்டி குரல் கொடுக்கணும்ன்றதை கேட்டுக்கிட்டு எல்லா ஊரும் வெளியில இருக்கலாம் ஒருங்கிணைக்கணும்னு நான் சொன்னேன். தயவு செஞ்சு இந்த ஊர் குடும்பங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள்னா, உங்க ஊரை சுற்றி உள்ள கிராமங்களுக்கு போங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம பக்கத்துல அவனியாபுரத்துல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. நம்ம வந்து அனுப்பானடி இருக்கு, பாட்டா இருக்கு, இந்த ஊரை சுத்தி நிறைய இருக்கு. அதே போல இந்த நம்ம வளையகுளத்தை சுத்தி நிறைய ஊர்கள் இருக்குது. ஏன்னா எல்லாரும் உங்க மேல குற்றச்சாட்டு வச்சு நான் தனிப்பட்ட முறை சொல்லிக்கிறேன், நான் பொதுவில் நான் சொல்ல விரும்பல. உங்களோட அந்த இறக்கமா நீங்க போங்க. நாங்க ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், இனிமேல் நீங்க என்ன சப்போர்ட் போயிட்டாலும் நாங்க வந்து சின்னோட மக்கள் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கோம், நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள்ல ஊர் குடும்பம் நாட்டாமையிலும் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். நமக்குள்ள இருக்க அந்த போட்டி பொறாம வேணாம். இது வரைக்கும் உங்க ரெண்டு ஊருக்குள்ள சண்டையா கூட இருக்கலாம். அதாவது சண்டைக்காரங்களோட விழுந்தெல்லாம் சாட்சிக்காரங்கள விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாட்சிக்காரன் என்னைக்கு வேணாலும் கால வரைக்கிட்டு போயிடும். அதுக்கு சண்டைக்காரங்களே நம்ம விழுந்துட்டு போயிடலாம். அதனால வந்து நம்ம உறவுகள் தான், நம்ம சொந்தம் தான், நம்ம உறவின் முறை தான். அதனால அந்த பக்கத்தில் இருக்க ஊர் கிராமங்கள்லயும் ஏன்னா 11ஆம் தேதி அன்னை சொன்ன மாதிரி என்ன தீர்ப்பது நம்ம சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் அதுக்குள்ள இந்த விஷயத்தையும் நம்ம ஊர் குடும்பங்கள் வந்து முன்னெடுத்தா நல்லா இருக்கும். நான் விடைபெறேன். நன்றி. சின்னடப்பு கிராம மக்கள் வாழ் அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கிராம நாட்டாமைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது என்று சொன்னால், இந்த சின்னடப்பு கிராமத்திலே மிகப்பெரிய அளவில் ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த மக்களை நிலங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டு எப்படி இந்த மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவை நாம் பொய்ப்பிக்க வேண்டும். இந்த மக்கள் ஒன்று கூடி அதை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலாக இல்லாமல் சமுதாய மக்களாக ஒன்று கூட வேண்டும். ஆனால் இங்கு அப்படி யாரும் கூடுவதில்லை. அவர்களுக்கு வந்தது போல நினைத்து கொண்டு ஓரமாக ஒதுங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் அதை ஆதாயம் பெறுவதாக நினைத்து கொண்டு இங்கே உள்ளே வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கைவர்கள் கூட்டத்தை நான் பார்த்து கேட்கின்றேன். நீங்கள் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்ற போதெல்லாம் எங்கே சென்றீர்கள்? இப்போது வந்து இங்கே நீங்கள் ஒரு வேஷம் போட்டு இந்த மக்களை எல்லாம் பிளவுபடுத்த நினைக்கின்றீர்கள். இங்கே நீங்கள் எதற்காக இந்த கூட்டத்தை பிளவுபடுத்த வேண்டும் நினைக்கின்றீர்கள் என்றால், இந்த மக்களோடு சேர்ந்து நம்மளும் ஆதாயம் பெறுவோமா என்றுதானே நினைத்து வருகின்றார்கள். ஆனால் என்னுடைய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 15 நாட்களாக இந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது எங்கே இருந்து ராஜபாளையத்திலிருந்து தன்னுடைய பிள்ளை குட்டியெல்லாம் விட்டு சென்று இந்த மக்களுக்காக நீதியை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களை தேடி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு தற்காலிக தடையை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை எல்லாம் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? இந்த சமூகத்தினுடைய ஒரு போராளியாக அவர் இருக்கின்றார். இன்றைக்கு மாற்று சமூகத்தினுடைய பகையெல்லாம் அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மளை எல்லாம் அழிக்க வேண்டும் நினைக்கின்ற அந்த மாற்று சமூகம் இன்றைக்கு அவர் மீது எவ்வளவோ பொய்களையும் வன்மங்களையும் விதைத்துக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு எப்போ வேண்டுமானாலும் அவர் மீது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர் ஒரு உண்மையாக உழைத்துக் கொண்டிருப்பவர்களை இது போன்று வன்மத்தை விதைக்கிறீர்களே. இப்போது கூட ஒரு கிராம நாட்டாமை தொடர்பு கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இங்கே எந்த கூட்டமும் அப்படி நடைபெறவில்லையே, யார் சொன்னது உங்களுக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று?
நீங்கள் தவறாக சொல்லிக்கிறீங்க, இந்த கூட்டமெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன லாபம் என்றால் தனியாக இந்த மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று தான் நடத்தி கொண்டிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேலும் நம்ம ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு நம்ம நீதியை பெற்றுத்தர முடியும். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீதியும் பெற்றுத்தர வேண்டும் என்றால் நம் மக்களெல்லாம் ஒன்று கூடி திரண்டு வர வேண்டும். நம் மக்களெல்லாம் இப்படித்தான் இருக்கீங்களா? எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. இன்னி மதுரையில் சோழவந்தான் இருக்கிறது, வாடிப்பட்டி இருக்கிறது, இப்படி சுத்துப்பட்டியில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அவர்களெல்லாம் வரவில்லை. ஏன்னால் அவர்கள் கிராமத்துக்கு ஏற்படுகின்ற நீதியைத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். தன்னுடைய கிராமத்துக்கு எங்கே நீதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கக்கூடாது. இங்கே சின்னத்துக்கு வந்தால் ஒட்டுமொத்த தேவேந்திரர் எழுந்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அப்படி யாரும் குரல் கொடுக்கவில்லை. இப்போது சாத்தூர், விருதுநகர், காரைக்குடி, காளியாப்பட்டி, அவனியாபுரம், இமானுவேல் நகர் இந்த கிராமங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருக்கிறது. மற்ற கிராமங்கள்லாம் வரவில்லை. உத்தப்புறம் கிராமம், இந்த கிராமம் மட்டும் தான் வந்திருக்கு. மற்ற கிராமங்கள்ல தேவேந்திரர்கள் வாழவே இல்லையா? அவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனையாக நினைக்கலையா? இவங்களும் நம்ம ரத்தம் தானே அப்படின்னு நினைக்கணுங்களா? இது வரைக்கும் யாரும் அப்படி நினைச்சு வந்திருக்கீங்க? நீங்களாவது இந்த மக்களை எங்கெல்லாம் அடிபடுகிறார்களோ அங்கெல்லாம் எழுந்து குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் இனியும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இந்த மக்கள் அடிபட்டு கொண்டே தான் இருப்பார்கள். அதை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.